கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர்ற என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். நம்முடைய தேவன் ஐக்கியத்தை உண்டு பண்ணுகிற தேவன். நமக்குள்ளே அவர் வாசமாக இருக்கிற விரும்புகிறார். ஒருவருக்கொருவர் ஒரு அன்பாக இருக்க அந்த ஐக்கியத்தை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அந்த தேவன் என்ன சொல்கிறார் பாருங்க. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். தேவன் சொல்கிறார், நான் உனக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்காக நான் எத்தனையோ விதமான காரியத்தை நான் உனக்கு காண்பிக்கிறேன். சபையில் பாருங்கள், வெளியே உள்ள ஆட்களை பாருங்கள், நல்ல வயது உள்ளவங்கள், மற்றவர்கள் மெச்சூர்டான ஆட்கள் நல்லா பேசுவாங்க, நல்லா அன்பாக எப்படி வாழணும், எப்படி இருக்கணும். இதுதான் ஒரு அற்புதமான தேவனுடைய ஒரு அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த மாதிரி தட்டுகிறேன். வார்த்தைகளை உங்களை உயிர்ப்பிக்க, உங்களை மேலும் மேலும் வாழ்க்கையில் வளர இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு வந்து உங்கள் முன்னே நிறுத்துகிறார். அதான் சொல்கிறார், வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். அப்படின்னா அந்த வார்த்தையை உன்னுடைய இதயத்திலே கொண்டு வருகிறேன் என்று அர்த்தம். அப்படின்னா வாசலில் நின்று வீட்டு வாசலில் ஒன்றும் தட்டுவது கிடையாது. இந்த வார்த்தை மூலமாக உங்களுடைய இருதயத்தின் கதவுகளை, அதாவது இருதயத்துக்குள்ளே உள்ளே போகணும். மனிதனுடைய வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை விதமான காரியங்கள் மனதில் தோணினாலும் அதெல்லாம் ஒன்றும் நடக்கவே நடக்காது. எண்ணங்கள் வந்து போயிட்டே இருக்கும். நீங்கள் எந்த எண்ணத்தை இருதயத்துக்குள்ளே அனுப்புகிறீங்களோ அது நிச்சயமாக நடக்கும். அதான் தேவன் இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். அங்கே ஒரு தடவை உள்ள போயிட்டுனா அது டெலிட்டே ஆகாது. அது உங்களுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிக்கணும். அதான் சொல்கிறார், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். இதயத்தை கதவை தட்டுகிறார். உள்ளே வர பிரவேசிக்கிறார். உள்ளே வந்த நீங்கள் அனுமதிச்சோடனே பாருங்கள், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அந்த வார்த்தைகளை, சத்தம்னா வார்த்தை, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு கதவை திறந்தால், இதயத்தின் கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசிப்பேன். அல்லேலூயா. பாருங்கள், அந்த இருதயத்தை கதவு, அவருடைய சத்தம் எப்படி சத்தம்? தேவனுடைய வார்த்தை, நல்ல ஒரு ஒழுக்கம், நல்ல ஒரு அற்புதமான ஒரு வார்த்தைகளை எடுத்து பேசுகிறது, எத்தனை விதமான காரியங்கள், நல் வார்த்தைகளை கற்றுக்கொள்வது, இதையெல்லாம் கற்றுக்கொள்ளும்போது என்ன நடக்குன்னா இருதயத்துக்குள்ளே போகுது பாருங்கள். அது இதயத்துக்குள்ளே போன பிறகு பாருங்கள், நான் அவனிடத்திலே நான் அதை பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் உள்ளுக்குள்ளே உருவாகும் போது நீங்கள் அதை அனுபவிக்கிறது தான் போஜனங்கிறது. அதாவது சோறு சாப்பிட்றது இல்லை, சோறு மற்ற இதெல்லாம் அதுக்கு தான் அந்த வார்த்தை எப்படி சொல்கிறாங்க, அதை நீ அனுபவிப்பாய், அதுதான் போஜனம் பண்ணுவாய், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அதை தேவன் அனுபவிக்க கொடுக்கிறார். நீ எதையெல்லாம் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நீ நடக்கும் பொழுது நான் உன்னோடு போஜனம் பண்ணுவேன். எப்படி என்றால் தேவன் அதை செய்ய ஆரம்பிக்கிறார். அவன் கர்த்தர் சொல்கிறார், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுகிறான் அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான காரியங்கள் நாம் பார்த்துருப்போம். சூழ்நிலைகள், நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம். ஆனால் எதுவுமே நடக்காது. ஆனால் மனதார நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அது நடக்கும் என்று நீங்கள் மனதார விரும்பி அதை இருதயத்துக்குள்ளே கொண்டு வர பழகாத தட்டியும் அது உங்களுக்கு நடக்காது. நீங்கள் எப்போ அந்த இருதயத்துக்குள்ளே கொண்டு வரீங்களோ, உங்களுக்குள்ளே அந்த இருதயத்தைக்குள்ளே கொண்டு வந்து இது நிச்சயமாக நான் அதை பெற்றுக்கொள்வேன் என்று நீங்கள் அதை விசுவாசிக்கும் பொழுது அது நிச்சயமாக நடக்கிறது. தேவன் அப்பொழுது தான் அதை பிரவேசிக்கிறார். பாருங்கள், ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் புதிதாக வாகனம் படிக்கணும்னு வச்சாங்களாம், அது முதல்ல உங்களுக்கு புரியாது, எப்படி கேர் போடணும், என்ன செய்யணும். அதை நீங்கள் திரும்ப அதை கற்றுக் கொடுக்குறோம். 1 மாதம் 2 மாதம் கற்றுக் கொடுத்த உடனே நீங்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும், இது எனக்கு தேவை அப்படின்னு நீங்கள் அது தேவை அப்படிங்கிறது அந்த நீடில் போகிறீங்க. அந்த நோக்கத்தில் உள்ள போன உடனே அந்த கற்றுக்கொள்ளும்போது அது உடனே என்ன பண்ணுதுன்னா இதயத்துக்குள்ளே போய் பதிஞ்சிருது. 1 மாதத்துக்குள்ளே அதை நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக போகிறீங்க, அதை கற்றுக்கொள்ளணும் இன்ட்ரெஸ்ட்டாக போகிறீங்க. அது நீடு தேவை, எனக்கு அது என்னுடைய வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியம். அது அப்படின்னு நீங்கள் எடுத்து நீங்கள் அதை கற்றுக்கொண்ட உடனே அது என்ன சொல்லுது, இருதயத்துக்குள்ளே போயிடுது. அதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் கற்றுக்கொண்டீங்க,
பிறகு அந்த கற்றுக் கொடுத்தவர் உங்கள் கூட இருக்காரா? இல்லை. கற்றுக் கொடுத்த பிறகு நீங்கள் என்ன பண்ணீங்க? அதை எல்லாத்தையும் மனதில் வச்சு எடுத்து அப்படியே இருதயத்துக்குள்ளே கொண்டு வச்சுட்டீங்க. இருதயத்துக்குள்ளே வச்சோடனே நீங்கள் இப்போ எப்போ கார் எடுத்தாலும் தன்னாலேயே கை பிரேக்கில் போகும், தன்னாலே கால் பிரேக்கில் போகும், தன்னாலே கியர் போடும். இப்படி கார்னாலும் சரி தான், பைக்குனாலும் சரி தான், இப்படிப்பட்ட காரியங்களில் நீங்கள் அதை பழகின உடனே அதை உங்களுக்குள்ளே விரும்பி உள்ள இதயத்துக்குள்ளே கொண்டு போன உடனே இப்போ அது என்ன பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. இப்படி தான் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை எடுத்து உள்ளுக்குள்ளே வச்சு அதை அசை போட்டு இருதயத்துக்குள்ளே வச்ச உடனே நீங்கள் உங்களுடைய காரியத்தில் இப்போ ஒரு காரியம் நீங்கள் வண்டி இருக்கும்போது நீங்கள் ஒரு இடத்துக்கு ஒரு டைரெக்ஷனில் போகணும் அப்படின்னா அந்த டைரெக்ஷனில் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு தெரியும் இந்த டைரெக்ஷனில் போகணும், அது பாட்டு போகும். உங்களுக்கே சில நேரத்தை தெரியாதுண்ணா இப்போ இங்கே போய்ட்டு இங்கே வந்தேன் அது எப்படி கால் ஆட்டோமேட்டிக்காக வேலை நடக்கும், கை கால்கள் எல்லாமே அழகாக வேலை நடக்கும். அதே போல் தான் தேவனுடைய வார்த்தை. அதை நீங்கள் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்தோன்னே என்ன செய்கிறது தெரியுமா? எந்த சூழ்நிலை வந்தாலும் உடனே உங்கள் நாவிலேருந்து வரும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிற இந்த காரியத்தை கர்த்தர் நடத்தி முடிப்பார். இது எப்படி உள்ளுக்குள்ளே இருந்தால் தான் வரும். ஆமாம், நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை இதயத்துக்குள்ளே வைக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை பிரகாசம் மாறும். அப்பொழுது தான் தேவன் அதுக்குள்ளே இருந்து அவர் சொல்லுகிறார் பார்த்தீங்களா, அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுக்குள்ளே அவர் வரார். அந்த வார்த்தைக்குள்ளே உள்ள வச்ச உடனே தேவன் என்ன பண்ணுறாரு, அதை வேலை செய்ய. ஏன்னா தேவனுடைய வார்த்தை உள்ளே இருக்குது, அது வேலை செஞ்சு ஆகணும். அது ஒரு வித்து மாதிரி உள்ளே போட்டுட்டீங்க, என்ன அது முளைச்சி அது கனி கொடுக்க வேண்டும், அது தேவை தானே. அதான் இதயத்துக்குள்ளே அந்த வித்தை நீங்கள் போடணும். அதனுடைய தேவனுடைய வார்த்தை எடுத்து உள்ளே போட உடனே அது உள்ளுக்குள்ளே இருக்காது, அது கனி கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதான் பாருங்கள், தேவன் அதை அந்த பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறார் தேவன். பாருங்கள், அந்த விதையானது என்ன பண்ணுறது, அது கனி கொடுக்க ஆரம்பிச்சு. அது கனி கொடுக்க கொடுக்க தேவன் கொடுக்குறார். தேவன் அதிலே மகிழ்கிறார், நீங்களும் அதிலே மகிழ்கிறீர்கள். இதுதான் தேவனுடைய அன்பான இந்த ஒரு அற்புதமான ஒரு ஐக்கியத்தை அவர் நமக்கு தருகிறார். இந்த ஐக்கியம் என்பது தேவனுடைய வார்த்தைக்குள்ளே இருக்குது. அந்த வார்த்தையை எடுத்து நீங்கள் உள்ளுக்குள்ளே வைக்கணும். இந்த மாதிரி ஐக்கியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். அதுதான் சில வீடியோகள், நல்ல வீடியோகளை எடுத்து பாருங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி நான் எத்தனையோ தொகுப்புகள் போட்டிருக்கேன். கர்த்தருடைய வார்த்தையில், தேவனுடைய வார்த்தையில் நம்முடைய இருதயத்தை எப்படி பலப்படுத்துது, ஐஸ்வர்யத்தை எப்படி சம்பாதிக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் இதை தொடர்ந்து கூட்டுக்கொண்டே வருகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த தொடர்கள்லாம் இடமும் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். ஒரு 4 நிமிஷம் 3 நிமிஷம் கர்த்தருக்காக நீங்கள் கொடுக்க முடியாதா? நிறைய பேர் எத்தனையோ விதமாக சொல்லுவாங்க, 1 மணி நேரம் கொடுங்க, 2 மணி நேரம் பைபிள் விடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷமாட்டு நீங்கள் போகிற பாதையில் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை கேட்டுக்கலாம். எத்தனையோ விதமான இருக்குது. இன்றைக்கி எத்தனையோ டெக்னாலஜி தான் வந்துட்டு நீங்கள் எப்போனாலும் நீங்கள் கேட்கலாம். அந்த மாதிரி வந்திருக்கு. ஆனால் நீங்கள் அதற்கு பழக வேண்டும். அதை தான் சொல்கிறேன். பழகி தேவனுடைய வார்த்தை இதயத்துக்குள்ளே வைக்கும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாகும். அவர் நமக்குள்ளே ஐக்கியத்தை கொண்டு வருகிறார். அந்த ஐக்கியத்தை தருகிற தேவன் நமக்குள்ளே இருந்து நம்முடைய வாழ்க்கையை பிரகாசம் பண்ணுகிறார். இந்த மாதிரி இந்த வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் தேவன் அதை விரும்புகிறார். இந்த ஐக்கியம் தருகிற தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.